ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 4 கம்சமன்னனின் அக்கிரமங்கள் என்னும் தலைப்பில் பதம் 16. சத்வகம் தியக்த காருண்யஸ் தியக்த ஜ்ஞாதி சுஹ்ருத கலக கான்லோ கான்வை கமிஷ்யாமி பிரம்மஹேவ மிருதக ஸ்வசன். வேர்ட் பை வேர்ட் மீனிங். அந்த நபர் கம்சன் உண்மையில் அகம் நான் தியக்த காருண்ய சிறிதும் இரக்கமின்றி தியக்க ஞாதி சுஹ்ருத் என் உறவினர்களும் நண்பர்களும் என்னால் உதாசீனப்படுத்தப்பட்டனர். கல இரக்கமற்ற கான்லோகான் எந்த உலகங்களுக்கு வை உண்மையில் கமிஷ்யாமி செல்வேன் பிரம்மகா இவ பிராமணனை கொலை செய்தவன் போல மிருதஸ்வசன் மரணத்திற்கு பிறகோ அல்லது சுவாசிக்கும் பொழுதோ. டிரான்ஸ்லேஷன். இரக்கமற்றவனாகவும் கொடூரமானவனாகவும் இருந்த காரணத்தால் என்னுடைய எல்லா உறவினர்களையும் நண்பர்களையும் நான் கைவிட்டேன். எனவே பிராமணனை கொன்ற ஒருவனைப் போல மரணத்திற்கு பின் அல்லது சுவாசிக்கும் பொழுதே எந்த லோகத்திற்கு நான் செல்லப் போகிறேன் என்று எனக்கு தெரியவில்லை. பதம் 17. தைவம் அபி அன்ருதம் வக்தி ந மர்த்யா ஏவ கேவலம் யத் விஸ்ரபாத் அகம் பாப ஸ்வசூர் நிகத்வான் சிசூன். வேர்ட் பை வேர்ட் மீனிங். தெய்வம் அப்பி கூட அன்ருதம் பொய்யுரைக்கிறது பக்தி கூறுகின்றனர் ந இல்லை மர்த்தியா மனிதர்கள் ஏவ நிச்சயமாக கேவலம் மட்டும் யத் விஸ்ரம்பாத் அந்த அசரீர வாக்கை நம்பியதால் அகம் நான் பாப பெரும் பாவியான ஸ்வசு என் தங்கையின் நிகதவான் கொன்றேன் சிசூன் பல குழந்தைகளை. டிரான்ஸ்லேஷன். ஐயோ, மனிதர்கள் மட்டுமல்ல தெய்வம் கூட சில சமயங்களில் பொய் கூறுகிறதே. பெரும் பாவியான நான் தெய்வ வாக்கை நம்பி என் தங்கையின் பல குழந்தைகளை கொன்றுவிட்டேனே. ஸ்லோகம் 18. மா சோச்சிதம் மகாபாகாவ் ஆத்மஜான் ஸ்வக்ருதம் புஜக ஜாந்தவோ ந சதை கத்ர தைவா அதீனாஸ் ததாசதே. வேர்ட் பை வேர்ட் மீனிங். மா சோச்சதம் நடந்து முடிந்ததற்காக தயவு செய்து கவலைப்பட வேண்டாம். மகாபாகோ ஆன்மீகத்தில் அறிவும் அதிர்ஷ்டமும் உடைய நீங்கள். ஆத்மஜான் உங்களுடைய மகன்களுக்காக ஸ்வகிருதம் அவர்களின் சொந்த செயல்களின் காரணத்தால் மட்டுமே புஜ துன்புறுபவர்கள் ஜாந்தவ எல்லா ஜீவராசிகளும் நா இல்லை சதா எப்போதும் ஏகத்திர ஒரே இடத்தில் தைவாதீனா பகவானின் கட்டுப்பாட்டில் உள்ளவர்கள் ததா ஆகையால் ஆசதே வாழ. டிரான்ஸ்லேஷன். சிறந்த ஆத்மாக்களே, உங்கள் குழந்தைகள் தங்களுடைய சொந்த துரதிர்ஷ்டத்தையே அனுபவித்திருக்கிறார்கள். எனவே தயவு செய்து அவர்களுக்காக வருத்தப்பட வேண்டாம். எல்லா ஜீவன்களும் பரமனின் கட்டுப்பாட்டில் இருப்பதால் அவர்கள் எப்போதுமே இணைந்து வாழ்வது சாத்தியமல்ல. பர்பட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். கம்சன் தன் தங்கை மற்றும் மைத்துனரின் சாதாரண குழந்தைகளை கொன்ற போதிலும் துர்காதேவியே அவர்களுக்கு பிறந்ததால் அவர்களை அவன் மகாபாகவ் என்று அழைத்தான். துர்காதேவி காளி முதலானவர்களிடம் அசுரர்கள் அதிக விசுவாசம் கொண்டுள்ளனர். எனவே உண்மையாகவே ஆச்சரியத்தில் ஆழ்ந்த கம்சன் தன் தங்கை மற்றும் மைத்துனரின் உயர்ந்த நிலையை நன்கு உணர்ந்தான். துர்கை இயற்கை சட்டங்களை ஆள்பவள் என்பதால் அவள் அவற்றிற்கு கீழ்ப்பட்டிருக்கவில்லை என்பது நிச்சயம். ஆனால் சாதாரண ஜீவராசிகளோ இச்சட்டங்களால் ஆளப்படுகின்றனர். பிரகிருதே கிரியமானானி குணைக கர்மாணி சர்வச என்று பகவான் இதை பகவத்கீதையில் கூறுகிறார். எனவே நம்மில் எவரும் நீண்ட காலத்திற்கு இணைந்து வாழ அனுமதிக்கப்படுவதில்லை. இவ்வாறு பேசி தன் தங்கையையும் மைத்துனரையும் கம்சன் சமாதானப்படுத்த முயற்சி செய்தான். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 4 கம்சமன்னனின் அக்கிரமங்கள் என்னும் தலைப்பில் பதங்கள் 16, 17, 18 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. குருதேவ்க்கு ஜெய்.